தஞ்சையில் 15 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அலுவலகம் முன்பு பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அவர்களுடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கல்லூரி பேராசிரியர்களுக்கு பணி மேம்பாடு மற்றும் ஊக்க ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது தஞ்சை கல்லூரி இணை இயக்குனர் அலுவலகம் முன்பாக பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் கேட்கலாம். சார், இப்போ இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க, என்ன மாதிரியான கோரிக்கை அரசுக்கு வைக்கிறீங்க, என்னென்னலாம் நிறைவேற்றி தரணும்னு எதிர்பார்க்குறீங்க? அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய பணி மேம்பாட்டு தொகையானது கடந்த 4 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த தொகையினை உடனடியாக சம்பளத்தில் சேர்க்க வேண்டும் மற்றும் நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கையை தொடர்ந்து எம்பில் மற்றும் PhD பட்டம் முடித்தவர்களுக்கு 2016ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு வழங்கப்படாமல் இருக்கிறது. அந்த ஊக்க ஊதியத்தினையும் உடனடியாக வழங்க வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டத்தை அகற்றிவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து 15 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மண்டல இணை இயக்குனர் அலுவலகம் முன்பாக மாநில தழுவிய பெருந்திரள் இந்த முறையானது அனைத்து ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றாத பட்சத்தில் மாநிலம் தழுவிய AUT மற்றும் மூட்டா இணைந்த மாநிலம் தழுவிய அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் பெருந்திரளாக ஒன்று கூடி சென்னை இயக்குனர் அலுவலகம் முன்பாக பெருந்திரள் முறையீடு ஒன்றை நடத்துவதாக இருக்கிறோம். வருகின்ற 7ஆம் தேதி அது நடைபெறும். அதைத் தொடர்ந்து மேற்கொண்டு அமுல்படுத்தாத பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்வைப்போம் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன், அறிவுறுத்துகின்றேன். தமிழக அரசானது தலையிட்டு உடனடியாக எங்களது 15 கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். 15 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து தமிழக அரசு இந்த கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் அதன் பிறகாக சென்னையிலும் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுப்பதாக தெரிவித்துள்ளனர். தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ்.